ஒவ்வொரு நொடியும் வித்தியாசமானது. எல்லா நொடியும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுடைய தன்மையை சத்தியத்தன்மையா வச்சுக்கோங்க. ஒரு பூ மலரும் போது எவ்வளவு அழகா மலருதுன்றது உங்களுக்கு தெரியுமா? குருவே சரணம். நான் மும்பையிலிருந்து ஜாகிர் ஹுசேன். உங்களுடன் சிவராத்திரி கொண்டாட எனக்கு இறைவன் அருள் புரிந்திருக்க வேண்டும். அவனின்று அணுவும் அசையாது. இனிவரும் ஒவ்வொரு சிவராத்திரியிலும் எனக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறைவனிடம் நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன். உங்களின் வீடியோ திரையில் உங்களை கண்டதும் எனக்கு உங்களிடம் இருந்து நேரடியாக என் உடலில் அதிர்வுகள் ஏற்பட்டு இறையருள் ஏற்பட்டு அதை நீங்கள் திரையிலையும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு எப்பேற்பட்ட ஒரு அதிர்வில் ஏற்பட்டுச்சு என்று. அந்த அதிர்வு உங்களின் உபதேசம் வீடியோ முடியும் வரை தொடர்ந்து இருந்துச்சு. அதாவது அதை எப்படி சொல்கிறது, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்பதற்கு இணங்க அப்படி ஒரு உணர்வு நிகழ்வு என்னுள் ஏற்பட்டது. நீங்கள் எனக்கு உபதேசம் கொடுத்தது முதல் என்னுடைய பல பிரச்சனைகள் இறைவன் அருளால் உடனுக்குடன் தீர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் தீர்ந்தது. அதுக்கு பல கோடி நன்றிகளை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உணர்ந்ததை அனைவரும் உணர பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தம்பி ஸ்ரீ பிரம்மஸ்ரு மகாவிஷ்ணு அவர்களின் அருள் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க இறைவனை அன்போடு வேண்டுகிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தை எப்படி ரொம்ப பக்குவமாக ஞானத்தன்மையில் மிக தெளிவாக பிரச்சனை இல்லாமல் அணுகக்கூடிய அந்த குணம் என்னது, எப்படிப்பட்டது, அதுக்குண்டான ஃபார்முலா என்ன, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரே விஷயந்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்படி தான் செயல்படுவேன், இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன் இருக்காதீங்க. தண்ணீர் போல் இருக்கணும்னு ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். இடத்திற்கு தகுந்தாற் போல், நேரத்திற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய தன்மையை சத்தியத்தன்மையாக வச்சுக்கோங்க. ஆனால் பாதை எந்த பாதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டெஸ்டினேஷன் எண்டு ரொம்ப சரியானதாக இருக்கணும், சத்தியத்தை நோக்கி இருக்கணும், அந்த சத்தியத்தை கடந்த நிலையில் இருக்கணும், சத்தியத்தை கடந்து உச்சகட்ட பிரம்ம நிலையை நோக்கி இருக்கணும். அது ஒரு பக்கம். இது ஆன்மீகத்தோட உச்சகட்டம் போகும்போது உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நமது அவ்வுலகத்திற்கான பாதையை நாம் வகுத்து வைத்து விட வேண்டும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படிங்கிறார். அப்போ அவரே என்ன சொல்கிறாரு? அருள் இருந்தால் தான் அந்த உலகம், பொருள் இருந்தால் தான் இந்த உலகன்றார். அப்போ ரெண்டையுமே மீன் பண்ணுறாரு அவர். பொருள் வேணும் அப்படின்னா, இந்த உலகம் வேணும்னா பொருளை நீங்கள் சம்பாதித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அகங்காரம் இல்லாமல், கிரீட் இல்லாமல், பேராசை இல்லாமல் சம்பாதிக்கணுங்கிறார். அருளை நீங்கள் சம்பாதித்தால் ஒழிய அந்த உலகத்தை நீங்கள் அடைய முடியாது. அருள் என்பது கருணை. அதை பற்றி நிறைய விஷயம் நான் பேசியிருக்கேன். அப்போ அருளையும் இந்த பொருளையும் மிக சிறந்த முறையில் சம்பாதிப்பதற்கு ஒரு பயனாக, ஒரு மாபெரும் விஷயமாக எது அமையும் என்றால், ஒவ்வொரு நொடியும் வித்தியாசமானது. எல்லா நொடியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நொடியும் வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த நொடிகளுக்கு தகுந்தாற் போல நான் ஏற்றுக்கொள்கிறேன். எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த நொடியில் எப்படி வேணாலும் மாறலாம். உலகமே அழியலாம், இல்லை உலகமே உருவாகலாம். நல்லவன் கீழே வரலாம், நல்லா இருக்கிறவன் மேலே போகலாம், மோசமாக இருக்கிறவன் நல்லவனாக மாறலாம், நல்லா இருக்கிறவன் மோசமாக போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு எது வேணாலும் நடக்கலாம், என்ன சார்ந்தவங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். இது நம் கண்ட்ரோல்லையே கிடையாதுன்ற புரிதல் முதலில் உங்களுக்கு வர வேண்டும். இதை முதல்ல நீங்கள் ஆழமாக ஏற்றுக்கணும். இப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் முதல்ல நடக்கக்கூடிய அத்தனையும் கவனிக்கிற தன்மைக்கே போவீங்க. எப்போ நீங்கள் நடக்கிற அத்தனையும் கவனிக்கிற தன்மைக்கு போகிறீங்களோ அப்போ தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைன்றதே உங்களுக்கு வரும். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இதை தான் படிச்சிருக்கேன், எனக்கு இதுதான் தெரியும், அதுதான் தெரியும், எதுக்குமே நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னா, பிரபஞ்சம் ஒரு ஒத்திசைவில் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஒத்திசைவோடு நீங்கள் போகும்போது தான் அதனுடைய வேவ்லென்த்லேயே ட்ராவல் பண்ணுவீங்க. இது ஒரு வேவ்லென்த்தில் போயிட்டு இருக்கும்போது நான் இப்படி போவேன்னு அடி மீது யாருக்கு உலகம் யோசிச்சு பாருங்கள். பிரபஞ்சம் ஒரு வேவ்லென்த்தில் இயங்கிட்டு இருக்கு, ஒரு ஒத்திசைவாக போயிட்டுருக்கு. புத்திசாலி என்ன பண்ணுவான்? அந்த ஒத்திசைவிலேயே போகும்போது பிரபஞ்சத்தை பற்றி புரியும், மனிதர்களை பற்றி புரியும், யோகத்தை பற்றி புரியும். இந்த ரகசியங்கள் ஒவ்வொன்றாக புரிய வரும். ஒத்திசைவை விட்டு விலகி நின்று என் இஷ்டத்துக்கு தான் செயல்படும், இப்படி தான் போவேன், அப்படி தான் போவேன், யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். சொல்லித்தரவங்களுக்கு லாஸே கிடையாது. ஒவ்வொரு நொடியும் புதிதானது, ஒவ்வொரு கணமும் புதிதானது. நொடியே இன்னும் நேனோ செகண்ட் லெவலுக்குலாம் போனீங்கன்னா, நேனோ செகண்ட்ஸ் போனீங்கன்னா அந்த ஒவ்வொரு நேனோ செகண்டும் புதிதானது. அது என்னென்ன அற்புதங்களை வச்சுட்ருக்கு, என்னென்ன அருமையான விஷயங்களை தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பூ மலரும் போது எவ்வளோ அழகாக மலருதுன்றது உங்களுக்கு தெரியுமா?
ஒரு பூ ஒரு செடியாக மாறுவதற்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்குது, அது எவ்வளோ வேதிவினை மாற்றங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம உணர்விலே இல்லாமல் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் எவ்வளோ விஷயம் எவ்வளோ இடங்களில் நடந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் ஒரு சாதாரண மனிதன்றதை உணர்ந்து நான் இந்த அகங்காரத்திலிருந்து விடுபடுறதுக்குண்டான முயற்சியை நான் எடுக்கிறேன், எதை நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒவ்வொரு நொடியும் புதிதானது, இந்த நொடியில் என்ன வேணாலும் நிகழலாம். அப்போது ஏற்றுக்கொள்பவன் தான் உச்சகட்ட நிலையை அடைய முடியுமே தவிர ஏற்றுக்கொள்வதை விட்டு நடக்கக்கூடியது பூராத்துக்கு எகென்ஸ்டாக செயல்படுறவன், திட்டிகிட்டு இருக்கிறவன், நம்மளுடைய அறியாமையை பற்றி உணராமல் இறைவனையே குறை சொல்லிகிட்டு இருக்கிறவன் அவன் சுத்த பிரம்மம். அவன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வீணாக போகிறதுக்கு காரணம், அனுபவிக்கிற பிரச்சனை காரணம் நீங்கள் செய்த செயல்கள் தான். இந்த ஜென்மத்துலேயும் சரி முன் ஜென்மங்களையும் சரி, இந்த ஜென்மம் கொடுத்துருக்கிறது இந்த ஜென்மத்திலேயாவது திருத்தி அடுத்த கட்டம் நல்லா போகணுன்றக்காக. அதையும் நீங்கள் பயன்படுத்தாமல் அடுத்த கட்டம் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு வலிவேதனை தருவதாகத்தான் இருக்குமே தவிர நிம்மதியை தருவதாக இருக்காது. அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை என்பதை உணர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு அணுகிறதுக்கு ஒரு மாபெரும், இந்த உலகத்தை அணுகிறதுக்கு ஒரு மாபெரும் ஒரு டெக்னிக், ஒரு மாபெரும் டூல் என்ன அப்படின்னா, எது எப்போ வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயார்ப்பா. எதை வேணாலும் நான் ஏற்றுக்கிறேன். அந்த ஏற்றுக்கிற பக்குவத்தையும் அந்த வலிமையை மட்டும் இறைவா எனக்கு கொடுத்துரு, அந்த ஞானத்தை கொடுத்துருன்ற தன்மையில் ஏற்றுக்கங்க, உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் போயிடும். இதுதான் இந்த உலகத்தை அணுகுவதற்கான ஒரு மாபெரும் ஞான வழி, ஞான புரிதல். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.